ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.29 பார்க்கலாம். 60 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள இரு கப்பல்களை முறையே 28 டிகிரி மற்றும் 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது எனில், அதாவது என்னன்னா, இப்போ இங்க ஒரு கலங்கரை விளக்கம், சரிங்களா? இங்க வரைஞ்சிக்கலாம். இதோட உயரம் என்னன்னா 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எழுதிக்கிறேன் 60 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து கடல் மட்டம். வேணா இதை நீங்க நேர்கோடாவும் வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ இதுல ஒரு கப்பல் வருது, இதுல ஒரு கப்பல் வருது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கப்பலுக்கு பின்னாடி தான் இன்னொரு கப்பல் வருது. அது மட்டும் இல்லாம கலங்கரை விளக்கம், அப்புறம் இந்த ரெண்டு கப்பல் இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைதான். அதனாலதான் இந்த மாதிரி நேர்கோடு வரைஞ்சிக்கிட்டு கப்பலை இதுல மார்க் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தோட மேல் பகுதியில் நின்றுட்டு இந்த கப்பலை பாக்குறாங்களா, அதே மாதிரி இந்த கப்பலையும் பாக்குறாங்களாம், சரிங்களா? இப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கப்பலை பார்க்கும்போது இறக்க கோணம் 28 டிகிரி உருவாகுதாம். அடுத்து இந்த கப்பலை பார்க்கும்போது இறக்க கோணம் 45 டிகிரி உருவாகுதாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எனில் இரண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல். அப்ப இந்த ரெண்டு கப்பலுக்கும் இடையில உள்ள தொலைவு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்ப நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, நம்மளுக்கு இப்ப எந்த தொலைவு தேவை? ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள தொலைவு தான் தேவை. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் மொத்த தொலைவு தேவை ஏல இருந்து சி, அதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுல இருந்து அப்புறம் இந்த பிசி இந்த தொலைவை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். புரியுதுல உங்களுக்கு? நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? ரெண்டு கப்பலுக்கு இடையில் உள்ள தொலைவு, அதாவது ஏபி இதோட தொலைவு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொத்த தொலைவு தேவை. இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுல இருந்து பிசியை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபியோட தொலைவு ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த பிசியோட தொலைவை கண்டுபிடிக்க போறேன். லாஸ்ட் ஏசியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணத்தை பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம இப்போ இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போறோம். அப்போ கரெக்டா இங்க 45 டிகிரி இந்த கோணம் கரெக்டா இந்த கோடுல பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணம் பிசிடி இதை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, எழுதிக்கிறேன். தீர்வு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்கோணம் பிசிடி. ஓகே, எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா, எல்லா சம்முக்குமே இந்த ஃபார்முலா தான், சரிங்களா? tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, நெக்ஸ்ட் tan θோட மதிப்பு என்னது 45 டிகிரி. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், இதுதான் குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்ப சில இருந்து டி இதோட மதிப்பு என்னது 60 மீட்டர். அப்ப 60 எழுதிக்கலாம். டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது பில இருந்து சி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம் பிசி. ஓகே, tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1. இனிமே கீழே இருக்கக்கூடிய பிசி இங்க கொண்டு வந்துடலாமா? அப்போ வகுத்தல்ல இருக்கிறது இங்க வரும்போது பெருக்கலா மாறிடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்க 60 மட்டும் இருக்கும். ஓகே, 1ஐயும் பிசியையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? பிசி தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்க 60 மட்டும் இருக்கும். நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டர்ல தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும், சரிங்களா? ஓகே, பாத்தீங்களா? பிசியோட மதிப்பை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே ஏசியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முக்கோணம் ஏசிடி இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 28 டிகிரினா இதுவுமே என்னது 28 டிகிரி. இதுதான் நம்மளுக்கு தீட்டாவோட மதிப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏசிடி, சேம் tan θ ஃபார்முலா. tan θோட மதிப்பு என்னது 28 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், இது குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இதோட மதிப்பு 60 மீட்டர். அப்ப 60 எழுதிக்கலாமா? டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். பாருங்க, இந்த முக்கோணம் சால்வ் பண்ண போறோம். அப்ப அடுத்துள்ள பக்கம்னா ஏல இருந்து சி, அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, tan 28 டிகிரியோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்திருக்காங்க, சரிங்களா? அப்ப tan 28 டிகிரிக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 0.5317 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஏசி. இப்போ ஏசியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏசியை மேலே கொண்டு போயிட்டு இந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ இங்கே ஏசி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே 60 இருக்கு, இந்த மதிப்பு கீழே வந்துடும், சரிங்களா? அப்போ 0.5317. இனி இதை வகுக்க தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை நீக்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்போ அதுக்கு பெருக்கல் எழுதிருங்க. அடுத்து 1 எழுதிருங்க. இப்போ பாருங்க, 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ 4 0 எழுதிருங்க. ஏன்னா 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கனால 4 0 எழுதிக்கணும். ஓகே, கீழே என்னது எழுதுனீங்களோ அதால தான் மேலேயும் பெருக்கணும், சரிங்களா? அப்போ 10,000 மேலேயும் எழுதிருங்க. ஓகே, இப்போ பெருக்கலாமா? 60ஐயும் 10,000ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 60 அப்படி எழுதிருங்க. இங்கே இருக்கக்கூடிய 4 0 அடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, டிவைடட் பை இனி இப்போ பாருங்க, இதுல 4 0 இருக்கு. நம்ம பெருக்கும் போது இங்க 4 நம்பர் தள்ளி இருக்கக்கூடிய புள்ளி இங்க 4 0 இருக்கனால
இந்த புள்ளி அப்படியே வெளியே வந்துடும் சரிங்களா. 4 நம்பருக்கு தள்ளி பின்னாடி வந்துடும். அப்போ புள்ளி வெளியே போயிடும். அப்போ புள்ளி இல்லாட்ட பேலன்ஸ் என்னது இருக்கும்? 5 3 1 7 சரிங்களா. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனிமே இதை வகுக்கணும் சரிங்களா. வகுக்கலாமா? ஓகே. அப்போ 6 இதில் 5 0 வரும். நெக்ஸ்ட்டு வெளியே 5 3 1 7. ஓகே, இங்கே 4 நம்பர் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 4 நம்பரை எடுத்துக்கலாம் சரிங்களா. இனிமே இதை ஒரு வாட்டி பெருக்க போகிறேன். அப்போ தான் இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கும். அதாவது இதே தான் கிடைக்கும் சரிங்களா. எழுதிக்கலாம். 5 3 1 7 கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இதுவும் 9 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 7 கழிச்சா 3, 9லேருந்து 1 கழிச்சா 8, 9லேருந்து 3 கழிச்சா 6. இனிமேல் அடுத்த ஒரு 0 இறக்கிக்கலாம். ஓகே, திரும்பவும் ஒரு வாட்டி தான் பெருக்க போகிறேன் சரிங்களா. அப்போ இதே தான் கிடைக்கும். 5 3 1 7. ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இனிமேல் இது 2 ஆகிடும். 10லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 3. 2லேருந்து 1 கழிச்சா 1 தான் கிடைக்கும். 8லேருந்து 3 கழிச்சா 5 கிடைக்கும். 6லேருந்து 5 கழிச்சா 1 கிடைக்கும் சரிங்களா. இனி அடுத்த ஒரு 0வை இறக்கிக்கலாம். ஓகே, இனிமேல் இதை 2ஆல் பெருக்க போகிறேன். பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 1 0 6 3 4ன்னு கிடைக்கும். கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 2 ஆகிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, இனி இது 12 ஆகிடும், இது 0 ஆகிடும். 12லேருந்து 3 கழிச்சா 9, இனி 10 ஆகிடும், இது 4 ஆகிடும் சரிங்களா. 10லேருந்து 6 கழிச்சா 4, இனி 14லேருந்து 10 கழிச்சா 4. ஓகேங்களா. இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுக்கிட்டு 0வை எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் இதை 8ஆல் பெருக்க போகிறேன் சரிங்களா. அப்படி பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 4 2 5 3 6ன்னு கிடைக்கும். ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 5லேருந்து 3 கழிச்சா 2, 9லேருந்து 5 கழிச்சா 4, 4லேருந்து 2 கழிச்சா 2. ஓகே, இனிமேல் புள்ளி வச்சுருக்கனால நம்ம இன்னொரு 0 கூட இறக்கிக்கலாம் சரிங்களா. இனிமேல் இதை நான் 4ஆல் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 2 1 2 6 8ன்னு கிடைக்கும். கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, இனி இது 13 ஆகிடும், இது 1 ஆகிடும். 13லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7 சரிங்களா. இனி இது 11 ஆயிரும், இது வந்து 3 ஆகிடும். 11லேருந்து 2 கழிச்சா 9, இனி 3லேருந்து 1 கழிச்சா 2. ஓகே, புள்ளி வச்சுருக்கனால இன்னொரு 0 கூட நம்ம இறக்கிக்கலாம். இனிமேல் இதை 5ஆல் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 2 6 5 8 5. கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5 தான், இனி இது 11 ஆகிடும், இது 6 ஆகிடும். 11லேருந்து 8 கழிச்சா 3, இனி 6லேருந்து 5 கழிச்சா 1, 9லேருந்து 6 கழிச்சா 3 சரிங்களா. ஓகே, புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்திருக்கு. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி 5, இல்லைன்னா 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும் சரிங்களா. அப்போ 4 1 கூட்டினா 5. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 112.85ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ எழுதிக்கலாமா? அப்போ இதை வகுத்தா என்ன கிடைக்குதுன்னா, அதாவது ஏசியோட மதிப்பு 112.85. ஓகே, மீட்டர்னு எழுதிக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ ஏசியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏபியோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே. அப்போ இது இன்னொருக்கா கூட எழுதிக்கிறேன். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஓகே, ஏசியோட மதிப்பு என்னது? 112.85 மைனஸ் பிசியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா. 60 மீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கலாம் 60. இதில் புள்ளி இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0வை எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ கழிக்கலாமா? 5லேருந்து 0 கழிச்சா 5 தான், 8லேருந்து 0 கழிச்சா 8 தான். புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. ஓகே, 2லேருந்து 0 கழிச்சா 2 தான். இனிமேல் 11லேருந்து 6 கழிச்சா 5 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? 52.85ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு 52.85 மறக்காமல் மீட்டர்னு எழுதிக்கணும் சரிங்களா. அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு 52.85 மீட்டர்.